வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். நைஜீரியா நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான ஜூகான் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிப்பு. ராணி எலிசபெத்துக்கு பிறகு இந்த விருது பெறும் இரண்டாவது வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை பெற்ற மோடி. சாமானியர்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் உண்மைகள் வெளிவந்துள்ளதாக தி சபர்மதி ரிப்போர்ட் திரைப்படத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. ஒரு போலியான கதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே நீடிக்கும் என்றும் இறுதியில் உண்மைகள் வெளிவந்துவிடும் என்றும் கருத்து. நவம்பர் 28, 29 தேதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரில் சென்று மக்கள் கட்சியினரை சந்திக்கப் போகிறேன் என்றும் பேச்சு. அமைதியை நிலைநாட்ட பிரதமர் மோடி மணிப்பூருக்கு செல்ல வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். வன்முறை பாதித்த பகுதிகளில் மத்திய மாநில அரசுகள் சீரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளவும் கோரிக்கை. கர்நாடக காங்கிரஸ் அரசு மீதான குற்றச்சாட்டுகளை பிரதமர் மோடி நிரூபித்தால் அரசியலிலிருந்து ஓய்வு பெற தயார் என முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. மக்கள் பணத்தை கர்நாடக அரசு கொள்ளையடித்து மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதாக மோடியின் குற்றச்சாட்டுக்கு சித்தராமையா பதில். அமெரிக்காவில் நடைபெற்ற 6வது கேரம் உலகக்கோப்பை போட்டியில் 3 பிரிவுகளில் முதலிடம் பெற்ற சென்னை வீராங்கனை காசிமா. இளையோரின் வெற்றியில் தான் திமுக அரசின் வெற்றி அடங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் சகோதரர் ராமமூர்த்தி நாயுடு காலமானார். அவரது உடலுக்கு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி. தமிழக அரசின் திட்டங்களுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா பெயரை வைத்தாலும் அதனை எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்று கூறுவார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மோடி மற்றும் அமித்ஷா பெயர்களை வைக்க வேண்டும் என இபிஎஸ் நினைக்கிறார் என்று திருமண நிகழ்ச்சியில் விமர்சனம். ஏன் எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறாங்க. தன்னுடைய 96வது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக ஓயாது உழைத்த முத்தமிழர் கலைஞர் பேரை சூட்டாம நாம வேற யார் பேரை சூட்ட முடியும்? கூவத்துல ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்கலாமா? இல்ல மறைந்த தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எம்ஜிஆர் அவர் பெயரையோ, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயரையோ சூட்டா அவங்க பேரை வச்சா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டார். இவருக்கு யார் பேர் வைக்கணும்? இப்போ மோடி பேர் வைக்கலாம், இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம். நேற்று பெய்த மழையில் முளைத்த விஷ காளான் நீங்கள். நான் உழைப்பால் உயர்ந்திருக்கிறேன், நாவடக்கம் வேணும், விரலை நீட்டி எச்சரித்த இபிஎஸ். திரு உதயநிதி அவர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷ காளான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்களே எங்களுக்கு அறிவுரை சொல்ற. அண்ணா திமுகவில் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில இருந்து பணியாற்றியவன், பல்வேறு நிலையில இருந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்று பணியாற்றியவன். நான் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் ஆகின்ற பொழுது தேசிய அளவிலே விருதுகளை பெற்றுக் கொடுத்தேன். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்தியாவிலேயே தார் சாலை அதிகம் நீளம் உள்ள மாநிலம் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தேன். திரு உதயநிதி அவர்களே, அதை பார்த்து தான் இதே புரட்சி தலைவி அம்மா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்து 2016 மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மா அமர்கின்ற பொழுது கூடுதலாக பொதுப்பணித்துறையும் எனக்கு வழங்கினார்கள். நான் உங்கள் வழியிலே நான் வரவில்லை. ஒரு விவசாயி, ஒரு கிளை செயலாளராக இருந்து
ஒன்றிய பொறுப்பு வந்து, மாவட்ட பொறுப்பு வந்து, மாநில பொறுப்பு வந்து, இன்றைக்கு உங்கள் முன் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை நீங்கள் கொடுத்தீர்கள். மும்பை சியோன் கோலிபாடா தொகுதியில் பாஜக வேட்பாளரும் தமிழருமான கேப்டன் தமிழ்செல்வன் வீதி வீதியாக வாக்கு சேகரிப்பு. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்ற நிலையில் 3வது முறையாக போட்டி. தன்னை பொய்யர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு விழாவில் விமர்சனம் செய்வதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு ரத்து ரகசியத்தை இனியாவது கூற முடியுமா எனவும் கேள்வி. டெல்லி போக்குவரத்து துறை அமைச்சர் கைலாஷ் கெலாட் திடீர் ராஜினாமா. ஆம் ஆத்மி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகுவதாக அறிவிப்பு. திருமாவளவனின் உள்ளத்தை நான் அறிவேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு மடல். உண்மையான பாசம் காட்டும் திருமாவளவனும் எனது உறுதியான செயல்பாடுகளை அறிவார் என்றும் கருத்து. ஏன்மா கண் கலங்குற, இனிமே அந்த பையன்தான் அழுவ போறான். 48 இணையர்களுக்கு நடத்தி வைக்கப்பட்ட திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சால் சிரிப்பலை. நம்முடைய ஒரு ஜோடிக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அந்த பெண் கண் கலங்கினாங்க. கண்ணில் தூசி விழுந்துருச்சா இல்ல ஆனந்த கண்ணீரா எனக்கு தெரியல. ஏமா கண் கலங்குற அப்படின்னு கேட்டேன். கல்யாணம் ஆச்சு, ஒரு பையன் 5 முடிச்செல்லாம் போட்டான். நம்ம கட்டிக்கிட்டே இருக்கு, இல்லை நான் ஸ்ட்ராங்கா கட்டணும்னு அப்படி. அப்புறம் நம்ம கலாநிதி வீரசாமி கண் கலங்கினாங்க. கலாநிதி வீரசாமி சொன்னார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், அந்த பொண்ணுக்கு பையனை தெரியல, இதுதான் அந்த பொண்ணு அழுகுற கடைசி நாள், இனிமே அந்த பையன் தான் அழுவோமா அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொன்னார். இப்படியெல்லாம் இல்லாம ஒருவர் விட்டு கொடுத்து சுயமரியாதை திருமணம். உங்களுக்கெல்லாம் நான் பெரிய அறிவுரை சொல்ல தேவையில்லை. ஏன்னா எனக்கு பாதி பேர் காதல் திருமணம். ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து நல்ல நண்பர்களாக இருந்து, ஃப்ரெண்ட்ஸாக இருந்து, நல்ல இணையர்களாக இருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாஜகவுடன் கூட்டணி வைக்க திமுக தான் முயற்சி செய்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் அதிமுக தீர்க்கமாக உள்ளதாகவும் திட்டவட்டம். இன்னொன்னையும் உதயநிதி அவர்கள் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க முயற்சிக்கிறார். நான் ஒன்னும் வைக்க முயற்சிக்கல, நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது, திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது கோ பேக் மோடி என்று கருப்பு பலூன் விட்டுவீங்க திமுக. திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகி திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பொழுது வெள்ளை குடி பிடித்து வெல்கம் மோடி என்று வரவேற்று வரும் இதே ஸ்டாலின் தான். இரட்டை வேடம் போடுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். நாங்க அப்படி அல்ல. ஒரு பக்கம் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அவரை அழைச்சி பேசுற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. எதுவும் தீர்க்கதரிசி முடிவு எடுப்போம். அதோட மறைமுக கூட்டணி நீங்க தான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா பாரதிய ஜனதா அரசோடு ஒத்து போவீங்கன்னா இவர்கள் கொள்ளையடித்த பணத்திற்கு வழக்கு போட்டுருவாங்க. தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு சேலம் விமான நிலையத்தை விரிவாக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. 1 ஏக்கர் 1.5 கோடி ரூபாய் வரை விற்பனையாகும் நிலத்திற்கு 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே இழப்பீடு வழங்கினால் எப்படி உழவர்கள் ஏற்பார்கள் என்றும் கருத்து.
2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் தருமபுரியில் போட்டியிடுவார் என தருமபுரி மாவட்ட தலைவர் தாபா சிவா பேச்சு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் விஜய் போட்டியிடுவார் என்று பேச்சு. தமிழகத்தின் வரி வருவாயில் 50% தமிழகத்திற்கே ஒதுக்கி நிதி ஆணையம் பரிந்துரைக்குமாறு அன்புமணி வலியுறுத்தல். அனைத்து மாநிலங்களுக்கு ஒதுக்கும் நிதியை 41% இருந்து 50% அதிகரிக்கவும் மத்திய அரசுக்கு கோரிக்கை. பெண்களின் அழகு கூந்தலில் இல்லை என்றும் அவர்களுக்கான சுதந்திரத்தில் இருப்பதாகவும் சத்குரு ஜக்கி வாசுதேவின் ஈஷா அறக்கட்டளை அறிக்கை. பெண்களுக்கான அழகில் கூந்தலும் ஒன்று என்றும், ஆனால் ஈஷாவில் பெண் சீடர்களுக்கு மொட்டை அடிக்கப்படுவதாக முத்தரசன் கூறிய கருத்திற்கு கண்டனம். கன்னியாகுமரி அருகே ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் ட்ரிபிள்ஸ் சென்ற இளைஞர்கள் மீது ரெனால்ட் டைபர் கார் மோதி விபத்து. ஒருவர் உயிரிழப்பு, 2 பேர் படுகாயம். சென்னை கண்ணகி நகரில் இருந்து குழந்தையை கடத்தி சென்ற பெண் 3 நாட்களுக்கு பின் ஈரோட்டில் கைது. சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்த போலீசார் திட்டம். நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆஜரானதற்கு பின்பு ஒரு பேச்சு. நவம்பர் 29 வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதால் ஆத்திரத்தில் கத்திய நடிகை கஸ்தூரி. நடிகை கஸ்தூரியை தனிப்படை அமைத்து கைது செய்யும் அளவிற்கு என்ன தவறு செய்தார் என சீமான் கேள்வி. கஸ்தூரி கைது பழிவாங்கும் நடவடிக்கை எனவும் குற்றச்சாட்டு. அது அவசியமற்றது. அதில் ஒன்றும் இல்லை. இதில் காயப்படுறதுக்கு வேதனைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஒரு திட்டமிட்டு வேணும்னே ஒரு பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு செய்கிறாங்க. இப்போ அவங்க பேசுனதில் காயம்பட்டதை அவங்க சொல்கிறாங்க. 100 ஆண்டுகளாக ஒரு தமிழ் பேரினத்தை திராவிடர்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நாங்கள் எவ்வளோ காயம்பட்டிருக்கிறோம்? நாங்கள் எவ்வளோ காயம்பட்டிருக்கோம்? என்னுடைய அடையாளத்தை மறைச்சி எனக்கு என் இனத்துக்கு வேற பேர் வைக்க நீங்கள் யார்? அப்போ எவ்வளோ காயம்பட்டிருக்கோம்? அதிகாரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு குற்றமா? முதல்ல தான் கேட்கும். மதுரை விமான நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்த வீடுகளை காலி செய்வதற்கு எதிர்ப்பு. வீடுகளை காலி செய்ய 1 வாரம் அவகாசம் வழங்கப்பட்ட போதும் கிராம மக்கள் இரவிலும் தொடர் போராட்டம். நாமக்கல் மாவட்டம் வெப்படையில் டீ கடை முன்பு உறங்கிக் கொண்டிருந்த டீ மாஸ்டர் தலைமாட்டில் வைத்திருந்த செல்போன், 5000 ரூபாய் பணம் இருந்த கேரி பேக்கை உணவு இருப்பதாக நினைத்து கவி சென்ற நாய். வெள்ளப்பெருக்கால் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம் அருவியில் குளிக்க தடை. 5 அருவியில் நீராடி சென்ற ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள். மங்களூரு கடற்கரை ஓய்வு விடுதி நீச்சல் குளத்தில் மூழ்கி 3 இளம் பெண்கள் உயிரிழந்தனர். நீச்சல் குளத்தின் ஒரு பகுதியில் 6 அடுக்கு ஆழம் இருப்பது தெரியாமல் மூழ்கினர். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வருகிற 23ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ப்ரோ கபடி லீக் தமிழ் தலைவாஸ் அணியை 7 புள்ளிகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணி வெற்றி. நடிகர் சூர்யாவின் கங்குவா திரைப்படம் வெளியான 3 நாட்களில் உலகம் முழுவதும் ரூபாய் 127.64 கோடி வசூல்.
ஒரு படத்தை விமர்சிக்க விமர்சிப்பவர்களுக்கு சுதந்திரம் உள்ளது. ஆனால் தனிப்பட்ட பழிவாங்கல் மற்றும் படத்தின் மீது வெறுப்பை பரப்ப எந்த உரிமையும் இல்லை. கங்குவா படத்தின் பழிவாங்கும் விமர்சனத்திற்கு தயாரிப்பாளர் கதிரேசன் கண்டனம். விஜயின் 69வது திரைப்பட படப்பிடிப்பு தளத்திற்கு வந்த விஜய் அங்கு திரண்டிருந்த ரசிகர்களை சந்தித்தார். சென்னையை அடுத்த பையனூர் ஏவிஐடி கல்வி நிறுவன வளாகத்தில் நடைபெறும் ஷூட்டிங்கிற்கு விஜய் வந்தார். நடிகை நயன்தாரா நடிப்பில் புதிதாக வர இருக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர் டீசர் இன்று 10-15 மணி அளவில் வெளியிட போவதாக படக்குழு போஸ்டர் மூலம் வெளியிட்டுள்ளது. புஷ்பா 2 திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா மந்தனா பங்கேற்பு. போலீஸ் மீது செருப்பை தூக்கி வீசிய அல்லு அர்ஜுன் ரசிகர்கள். ஸ்பீக்கர் டவர், லைட் டவரில் ஏறி அட்டகாசம். கட்டுக்கடங்காமல் கடல் அலை போல் குவியும் கூட்டத்தால் கதறும் காவலர்கள். புஷ்பா 2 ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பரபரப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.